நந்தா விளக்கு. அத்தியாயம் 3. போரில் தன் மகன் பெற்ற பெருமைக்கு சிறிதளவு தானும் குறையக்கூடாது என்கின்ற எண்ணம் போலும் கிழவருக்கு. போருக்கு தன்னை அழைத்து போக மாட்டார்கள் என்கின்ற வேதனை. அதனால்தான் இப்படி தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டார் என்று அந்த ஊரே முணுமுணுத்தது. அவர் உடம்பை கொண்டு வந்து வீட்டு வாசலில் போட்டார்கள். தலையை அங்கே பொருத்தி அசையாமல் இருக்க கற்களை வைத்தார்கள். ராஜேந்திர சோழதேவர் யானையை விட்டு கீழிறங்கினார். உறவுகள் யார் யார் என்று விசாரித்தார். உமையாளை கொண்டு வந்து நிறுத்த அவளை நோக்கி கைகூப்பினார். 2 படி பொற்காசு அவர் கைப்பட திண்ணையில் கொட்டினார். முத்து ஆரமும் தங்க ஒட்டியானங்களும் அவர் சொல்ல சொல்ல வைக்கப்பட்டன. இறந்து போனவருக்கு குடும்பத்திற்கு இறந்து போனவர்கள் மன ஆறுதலுக்காக தென்பண்ணை கரையோரம் இருக்கும் 10 வேலி நன்சை நிலம் ஒரு குழிக்கு 1 பொற்காசு வீதம் விலைக்கு வாங்கப்பட்டு அந்த நிலம் இறந்து போனவர்களுடைய சந்ததிகள் அனுபோகத்துக்கு என்று தரப்படும். இந்த நிலத்துக்கு வரி விலக்கு உண்டு, வரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டது. துக்கத்தால் சுருண்டு கிடந்த உமையாளின் தாயார் பெயரில் இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது. பிறகு அரசர் ஓடையில் குளித்துவிட்டு கோயிலுக்கு போனார். தாத்தா இருந்த இடம் நீர் ஊற்றி சுத்தம் செய்யப்பட்டது. இறந்து போன தாத்தாவின் வயிற்றை வாளால் கீறி ஊருக்கு வெளியே எடுத்து போனார்கள். உயர சிதை அடுக்கி அதில் தாத்தாவை வைத்து தகனம் செய்தார்கள். அரசர் உமையாளின் தாய்க்கு கொடுத்த நிபந்தத்தை ஜம்புகேஸ்வரர் கோயிலின் உட்பிரகார சுவரில் நிரந்தர சாசனமாக செதுக்கும்படி கட்டளையிட்டார். சந்திர சூரியர் உள்ள வரையில் அவர் பரம்பரையினர் இந்த 10 வேலி நிலத்தையும் அனுபவிப்பது என்றும் அந்த அனுபோகத்துக்கு கெடுதல் விளைவிப்பவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொலை செய்த பாவத்துக்கு நிகரான பாவம் செய்தவர்கள் ஆவார்கள் என்றும் கல்வெட்டு பொறிக்கப்பட்டது. இன்னும் வேறு எதுவாவது உமையாளுக்கு வேண்டுமா என்று கேட்டு வா என்று அரசர் மாராயர்களை தூண்ட அவர்கள் வீட்டுக்குள் வந்து அழுது கொண்டிருந்த உமையாளை கேட்டார்கள். அரசர் மனம் நெகிழ்ந்திருக்கிறார். அம்மா, உன் தகப்பனாரால் பாட்டனாரால் இந்த நரிப்பள்ளி கிராமத்துக்கே வெடிவு வந்தது. தரிசு நிலங்களை நல்ல நிலங்களாக்க ஊர் முழுவதும் வாய்க்கால் வெட்ட சொல்லியிருக்கிறார். ஜம்புநாதர் கோயில் குளம் தூரெடுக்கப்படும். கோவிலுக்கு விளக்கெரிக்க ஆடுகளும் மாடுகளும் தந்திருக்கிறார். உன் கிராம சபை திக்கு முக்காடி இருக்கிறது. ஏரி வெட்டச் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சரியான நேரம் என்று பல வசதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படி அழுது கொண்டிருக்காதே. உன் தாய் வர முடியாவிட்டாலும் நீயாவது கோயில் வாசலுக்கு வா. என்ன வேண்டுமானாலும் அரசரிடம் வந்து கேள். அரசர் இப்போதிருக்கும் மனோநிலையில் இந்த ஊர் முழுவதையும் உனக்கு எழுதி தரும்படி கேட்டாலும் தருவார். எழுந்திர உமையால், வா, வந்து அரசரிடம் பேசு. மாராயர்கள் பேசிவிட்டு போக கோயில் வாசலுக்கு உமையாள் வந்ததும் வணங்கினாள். அரசர் வெளியே வந்தார். மறுபடியும் வணங்கினாள். என்ன வேண்டும் கேள் உமையாள். தகப்பனை விட வயது முதிர்ந்தவராக இருந்த ராஜேந்திர சோழனை நிமிர்ந்து பார்த்தாள் உமையாள். எனக்கு தாயும் தந்தையும் நீங்களே. உண்மைதான் உமையாள். அரசனே குடிமக்களின் தாய் தந்தை. நீ என்ன கேட்டாலும் தருவேன், கேள். உன் தந்தை செய்த போர் இன்னும் என் கண்முன்னே நிற்கிறது. சோழர்களின் வெற்றிக்கு அவர்கள் வீரச் செயலே காரணம். என் பொருட்டு தன்னுயிர் ஈந்தவன் குடும்பத்தை இந்த ராஜேந்திரன் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டான். என்ன வேண்டுமானாலும் கேள். உமையாள் மெல்ல அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என் வீட்டில் 11 பெண்கள் தங்கி இருக்கிறார்கள். எந்த பெண்கள்? நீங்கள் சாளுக்கிய தேசத்திலிருந்து கொண்டு வந்த அடிமை பெண்கள். சரி, என்ன அவர்களுக்கு? அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். அவர்கள் எங்கு போக விரும்பினாலும் அனுமதிக்க வேண்டும். என்ன? அவர்கள் எங்கு போக விருப்பமோ அங்கு போக அனுமதி வேண்டும். உமையாளை தொடர்ந்தாள். அவர்கள் புருஷர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால், சோழ தேசத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்களும் விடுதலை பெற வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்ட இடத்தில் விருப்பப்படி வாழ சோழ மன்னர் உதவி செய்ய வேண்டும். உமையாள், என்ன பேச்சு இது? உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். கைது செய்யப்பட்டவர்கள் மன்னரின் சொத்துக்கள். அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை. உதவி என்னவென்று கேட்டால் மன்னரின் மகுடத்தையே கேட்பாயா? அரியணையில் உட்கார வேண்டும் என்பாயா என்று ஒரு மாராயர் பேசினார். சிறுமி என்பதால் உன்னை மன்னிக்கிறேன். வேறொரு மாராயர் சீறினார். அப்படியானால் மன்னருக்கு பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும் என்று கேட்டிருக்கலாமே. உமையாளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று இன்னொருவர் பேச ஊர் சிரித்தது. ராஜேந்திரர் சீரலாக பார்க்க அமைதியாக இருந்தது. கேட்பதற்கு எத்தனையோ இருக்க இவர்களின் விடுதலையை ஏன் கேட்கிறாய் பெண்ணே? ராஜேந்திரர் கவலையோடு பேசினார். போரால் பெண்களுக்கு பாதிப்பு என்ன என்பது பெண்ணாகிய எனக்குத்தான் தெரியும்.
என் வீடு தந்தையும் இழந்து பாட்டனையும் இழந்து 10 வேலி நிலத்தை பரிசாக பெற்றிருக்கிறது. இதை பயிர் செய்யவோ பாதுகாக்கவோ ஒரு பெண்ணால் ஆகாது. இதற்கு ஆண் துணை அவசியம். ஆண் துணை இல்லாத எங்கள் நிர்கதியை நீங்கள் பரிசளித்த போது புரிந்து கொண்டேன். ஊர் துணை நிற்கிற எனக்கே இத்தனை பயம். உடுத்த மாற்று துணி கூட இல்லாத பெண்களை பற்றி யோசித்தேன். அவர்கள் குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்தால் என் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் நல்ல குலத்து பெண்கள். அவர்கள் பொது மகளிராகவோ தேவரடியார்களாகவோ மாற்றப்படக்கூடாது. என் வீட்டு வாசலை மிதித்தவர்கள் இழிவுபடுத்தப்படாமல் நடத்தப்பட வேண்டும். உமையால் பேச பேச ராஜேந்திரர் சற்று யோசித்தார். தொண்டை நாட்டு பெண் அல்லவா? அதனால்தான் நிதானமாக யோசித்திருக்கிறாய். தஞ்சையை விட தொண்டை நாட்டில் படித்தவர்கள் அதிகம். அது உன்னையும் பாதித்திருக்கிறது. மகளே, நீ கேட்டவை இப்போதே தந்தேன். உன் வீட்டில் இருக்கின்ற 11 பெண்களும் உன் உடைமைகள். சோழ தேசத்தில் அவர்களுக்கு விடுதலை உண்டு. அவர்கள் ஆளுக்கொரு ஆண் மகனை விடுதலை பெறச் செய்யும் உரிமையும் உண்டு. தனித்தனியே அவர்களின் பெயர் எழுதி அவர்களுக்கு ஓலை தரப்படும். என் முத்திரை பதித்த ஓலைகள் அவர்கள் காட்ட எங்கு வேண்டுமானாலும் போகலாம். வேறென்ன வேண்டும் உமையாள்? மன்னர் கனிவுடன் கேட்டார். உமையாளுக்கு தெரிந்த முறைப்பையன் கைக்கோளர் படையில் இருக்கிறான். அவனை திருமணம் முடித்த பிறகு தஞ்சைக்கு போகுமாறு உத்தரவிட வேண்டும் என்று ஊர் பெரியவர் ஒருவர் சொன்னார். யாரது என்று மன்னர் விசாரித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கே போன மாமனை அங்காடி பொன் தாமனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பொன் தாமன் அரசரை வணங்கினான். இந்த ஊரா உனக்கு? ஆம் அரசே. இவள்தான் உன் முறைப்பெண்ணா? ஆமாம் அரசே. இவளை மணந்து கொள்ள சம்மதமா? தங்கள் கட்டளை. உனக்கு இவரை பிடித்திருக்கிறதா உமையாள்? உமையாள் பேசாமல் தலை குனிந்தாள். ஊர் கூடி நாள் நிச்சயித்து இவளுக்கு திருமணம் செய்து வைப்பது கிராம சபையின் பொறுப்பு. இவர்களது திருமணத்தை நமது வெற்றியாய் இந்த ஊர் கொண்டாடும். இதற்காக 3 படி காசு எனது பரிசு. மணமக்கள் நீடூழி வாழட்டும். இருவரும் ராஜேந்திர சோழரை வணங்க அவர் தன் மேல் துண்டை எடுத்து உமையாளிடம் வீசினார். ஆனால் உமையாள், உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் வடக்கே சாளுக்கியரை நோக்கி போகாதிருந்திருந்தால் சாளுக்கியர்கள் தெற்கே நம்மை நோக்கி வந்திருப்பார்கள். நீயும் உன் தாயும் இந்த ஊர் பெண்டுகளும் சாளுக்கிய தேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பீர்கள். இப்போது உன்னோடு இருப்பவர்கள் அப்போது எப்படி நடத்துவார்கள் என்பதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. முடிந்தால் நீ கற்பனை செய்து பார், அல்லது கற்று அறிந்தவர்களோடு பேசு. இந்த பூமி உள்ளளவும் போர் என்கின்ற விஷயம் இல்லாமல் போகாது. உனக்கு ஜம்புகேஸ்வரர் உயர்வான வாழ்க்கையை தரட்டும். நீங்கள் போகலாம். மன்னர் அன்று மாலையே தஞ்சை நோக்கி பயணித்தார். ஊர் வெறிச்சோடி போயிற்று. பாட்டனார் இறந்த இரத்த சேரான இடத்தில் யானைகள் நடந்து போன தடங்கள் மட்டுமே மிஞ்சி இருந்தன. குதிரை சாணங்களும் நசுங்கிய பூக்களும் காய்ந்து போன தோரணங்களுமே நடந்த கதையை அங்கே கூறிக்கொண்டிருந்தன. விடுதலை ஓலையை கையில் வாங்குகிற வரை கிழவிக்கு நம்பிக்கை வரவில்லை. வாங்கிய பிறகு அந்த ஓலையை படிக்க தெரியவில்லை. 3-4 பேர்கள் உரக்க படித்து விளக்கம் சொன்னதும் நம்பிக்கை பெற்றாள். சேந்தன் உமையாளின் காலை கட்டி கொண்டு அழுதாள். கடவுளை பார்க்க வேண்டும் என்பது என் நெடுநாளைய ஆசை. இதோ பார்த்துவிட்டேன் என்று உமையாளின் முகத்தை கைகளில் தேக்கி கொண்டு விம்மினாள். உன்னை விட்டு உடனே போகப் போவதில்லை. எனக்கு தெரிந்த சமையல் வேலைகள் அத்தனையும் கற்றுக் கொடுத்துவிட்டு தான் நான் போவேன். உன் திருமணத்தை பார்த்துவிட்டுத்தான் போவேன் என்று பேசினாள். அந்த 11 பெண்களும் நன்றியில் திளைத்தார்கள். தங்கள் விடுதலையை நம்ப முடியாமல் தவித்தார்கள். விடியலிலிருந்து இரவு வரை அந்த வீட்டுக்கு உழைத்தார்கள். தோட்டம் துப்புரவு செய்து காய்கள் பயிரிட்டார்கள். அரிசியிலும் வரகிலும் சோளத்திலும் பணியாரம் சுட கற்றுக் கொடுத்தார்கள். நெல் குத்தி போட்டார்கள். எள்ளிலிருந்து எண்ணெய் பிரித்தார்கள். சுவரிலும் திண்ணையிலும் கோலம் வரைந்தார்கள். பலவிதமாக உடுக்க சொல்லிக் கொடுத்தார்கள். அணிகளை பூண கற்றுக் கொடுத்தார்கள். பல்வேறு விதமான பாட்டுக்களை பாடி காண்பித்தார்கள். உமையாளின் அம்மாவிடம் பேசி மனம் தேற்றினார்கள். உமையாளின் புருஷன் பொன் தாமனை வர சொல்லி 2 கட்டு வீட்டை 4 கட்டாக கட்ட வேண்டிய அவசியத்தை சொன்னார்கள். கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டும் என்று படம் வரைந்து காட்டினார்கள். வாழ்ந்த பெண்கள் பல்வேறு விதமாக உதவினார்கள். உமையாள் பொன் தாமன் திருமணம் விமர்சையாக நடந்தது. சுற்றுமுள்ள 18 ஊர்களும் விருந்திற்கு வரவழைக்கப்பட்டன. 4 நாட்கள் 3 வேளை விதவிதமாக வந்தோருக்கு உணவிடப்பட்டது. கிராமத்தின் தலைவரை விட அதிக பொருள் வளமும் செல்வாக்கும் மரியாதையும் கொண்ட வீடாக உமையாளின் வீடு மாறிற்று. அது சிலருக்கு ஏனோ வலித்தது. வெளியே சொல்ல முடியவில்லை. தன் தலையை அரசன் முன்பு கொய்து கொண்டிருந்தால் தன் குடும்பமும் மரியாதையாக இருந்திருக்கும். கொய்து கொள்ள தைரியமும் இல்லை. அதனால் மரியாதையும் இல்லை.
உமையாளுக்கு திருமணமான 11ஆம் நாள் புதிதாக கட்டிய பின்கட்டில் அவளை தனி குடித்தனம் வைத்துவிட்டு அந்த சாளுக்கிய கிழவி மற்ற பெண்களோடு கிளம்பினாள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாளுக்கிய வீரர்கள் கல் தூக்கும் கூலிகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே பயணப்பட்டாள். கூடவே அந்த குடகு பெண்ணையும் அழைத்து போனாள். அதில் 4 பெண்கள் சாளுக்கிய தேசம் நோக்கி திருப்பி போனார்கள். நரிப்பள்ளி கிராமத்தை விட தஞ்சை நகரத்தில் வாழ்தல் எளிது என்பதால் மீதி பெண்கள் பயணப்பட்டார்கள் தஞ்சையை நோக்கி. போகும்போது ஒவ்வொருவரும் உமையாள் போல ஒரு நல்ல மனைவி கிடைப்பது அரிது என்று பொன்தாமனிடம் சொல்லிவிட்டு போனார்கள். பண்பட்ட பெண்களின் பேச்சினால் பொன்தாமன் தெளிவு பெற்றான். மனைவியிடம் பேச பேச அவளது தெளிவு பார்த்து மயங்கினான். அவள் சமைக்கின்ற உணவையும் பிற வேலைகளில் உள்ள நேர்த்தியையும் பார்த்து பாராட்டினான். தன் போர் அனுபவங்களை வருத்தத்தோடு பரிமாறிக்கொண்டான். நல்ல வேளாளனாக உழுது பயிர் செய்து ஊருக்கு கொடுத்து தானும் உண்ணுதலே சிறப்பு என்று சொன்னான். புதிதாய் வந்த சொத்துக்கு கர்வப்படாமல் தானே சேற்றில் நின்று உழவு செய்தான். உழைத்தவர்களுக்கு நல்ல கூலி வழங்கினான். ஊர் சபையில் கலந்து கொண்டு போரற்ற வாழ்க்கை பற்றி பேசினான். மனைவியின் கருத்தை கேட்ட பிறகே நியாயம் வழங்கினான். கேளிக்கையும் சல்லாபமுமாய் கொஞ்சலும் கிண்டலுமாக வாழ்க்கை சுகமாக போயிற்று. ராஜேந்திர சோழர் போர் செய்து கொணர்ந்த செல்வங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. மாடுகளும் ஆடுகளும் இலவசமாகவே கிடைத்தன. மன்னரின் கட்டளைப்படி போர் வீரர்கள் வயல் வேலை செய்ய நீண்ட கால்வாய்கள் தஞ்சையிலும் தஞ்சையை சுற்றிய ஊர்களிலும் வெட்டப்பட்டன. நீர் பரவ மரங்கள் செழித்தன. மரங்கள் அதிகமாக மழையும் கனமாக இறங்கிற்று. கீறி விதைத்தால் மட்டும் போதும், நாற்று எழுந்தது. பறித்து நட்டு மாளாது நாற்றங்கால்களில் எருமைகளையும் பசுக்களையும் மேய விட்டார்கள். பாலும் தயிரும் வெண்ணையும் இறைச்சியும் எல்லோருக்கும் கிடைத்தன. மக்கள் பகலெல்லாம் உழைத்தார்கள். இரவில் பயமின்றி தூங்கினார்கள். கூத்தும் பாட்டும் இடைவிடாது நடந்து கொண்டிருந்தன. உமையாளுக்கு திருமணமாகி 2வது வருடத்தில் மகன் பிறந்தான். வீரன் என்று அவனுக்கு அந்த புலவர் பெயரிட்டார். அவன் பரம்பரை வீரத்தை பாட்டாக பாடினார். அடுத்த யுத்தம் வரை வாழ்க்கையில் ஆனந்தம் தழும்பிற்று. ஆனால் மறுபடியும் யுத்தம் வந்தது. ஆனால் இந்த முறை போர் நடந்தால் ராஜேந்திரர் போருக்கு போக மாட்டார். அவரது மகனான ராஜாதிராஜனும் ராஜேந்திர தேவனும் வீர ராஜேந்திரரும் போருக்கு போவார்கள் என்று பேசப்பட்டது. முதுமையாலும் இளவரசர்கள் போருக்கு தயாராக வேண்டும் என்பதாலும் அரசர் பின்தங்கிவிட்டார். அரசர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருப்பதால் எதிரிகள் சோழ தேசத்திற்குள் வராமல் இருக்க எல்லா கிராமங்களிலும் சரியான கட்டுக்காவல் செய்த பிறகே போருக்காக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பெண்டிரும் பண்டாரமும் கிடைக்கும் என்பதற்காக ராஜாதிராஜர் படையில் அதிகமான ஆட்கள் சேர்ந்தார்கள். குறிப்பாய் நரிப்பள்ளியில் ஆட்களே இல்லை என்ற அளவுக்கு ஆண்கள் போர் படையில் சேர்ந்து கொண்டார்கள். படையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவரையொருவர் காயப்படுத்தி கொண்டு பயிற்சி செய்தார்கள். சேந்தன் உமையாள் புருஷன் பொன்தாமனும் போரில் கலந்து கொள்ள விரும்பினான். அவளிடம் அனுமதி கேட்டான். நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நான் தடை சொல்லவில்லை. ஆனால் உங்களை நிச்சயம் கலந்து கொள்ள விடமாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் தவிர ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாம் போருக்கு போய்விட்டால் ஏர் பிடித்து வயலில் உழுவது யார்? நாற்று நடுவதும் களை பறிப்பதும் யார்? ஆடு மாடுகளை பராமரிப்பது யார்? படைகளுக்கு உணவு இங்கிருந்துதானே அனுப்பப்பட வேண்டும். அதனால் எது செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் என்றாள் உமையாள். பொன்தாமன் குழம்பி போனான். எனினும் தன் வீரத்துக்கு மாசு வரலாகாது என்று ஊர் சபையில் தான் போருக்கு போக உத்தரவு வேண்டும் என்று கேட்டான். அதுவரை அடங்கியிருந்த ஊரின் பொறாமை அவன் முன்பு அவிழ்த்து கொட்டப்பட்டது. ஆத்தங்கரை ஓரம் 10 வேலி பரிசு வாங்கிட்டீரில்ல, நாங்க சிந்தி சிந்தி வரி கொடுக்குறோம், நீங்க சீமா நாட்டம் அனுபவிக்கிறீங்கல்ல, அடுத்தவங்க போய் ஜெயிச்சுட்டு வர வாய்ப்பு கொடுங்கய்யா. எல்லாத்திலும் நீரே முதல்ல நிக்கணுமாக்கும். மற்றவங்க போகட்டுமே, போய் பரிசு வாங்கி வரட்டும், நீங்க சும்மா இருங்க என்று ஊர்ச்சபை அவனை அதட்டியது. என் வீரத்தை காட்ட சந்தர்ப்பம் வேண்டாமா? நான் போர்க்களம் பார்க்காதவனா? போர் பார்த்து பழகிய என்னை அழைத்து போகாமல் என்ன? புதிதானவர்கள் போர் பழகுவதுதான் பயன். அப்படி உமக்கு வீரம் காட்ட வேண்டுமென்றால் நாங்கள் ஜெயித்து திரும்பி வரும்போது ஊர் எல்லையில் மண்டி போட்டு கழுத்தை அறுத்து கொள்ளும். உமது முன்னோன் செய்ததை நீரும் செய்யும். ஊர் பேச்சில் காரமும் கேலியும் கலந்திருந்தன. ராஜேந்திர சோழர் மகனான ராஜாதிராஜன் ஊத்தையடையாமல் திரும்பினால் இவ்வூர் எல்லையில் என் முன்னோரை போல மூங்கில் நட்டு அதன் நுனியில் குடுமி தைத்து நானும் சிரமறுப்பேன். என் இரத்தத்தால் இந்த பூமியை நனைப்பேன் என்று பொன்தாமன் எரிச்சலோடு கத்தினான்.
ஊரே மிரண்டு போய் அவனை சமாதானப்படுத்தியது. மற்ற இளைஞர்கள் போருக்கு போக ஆசைப்படுவதால் விட்டு கொடுக்குமாறும், போருக்கு போவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஊர்காவலும் விவசாயமும் என்று அவனை அமைதிப்படுத்தியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.